தமிழ் சொந்த அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். இப்போ எதை பற்றி பேச இந்த வீடியோ போடுறேன்னா, உடனே அந்த வீடியோ கேட்டோன்னே போகணுன்னு தோணுச்சு. அதான் சரி உடனே இந்த வீடியோ பண்ணுறேன். இதை கேளுங்க. கேட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு அக்கா ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. இப்போது விஜய் அண்ணன் மே 5ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டு சொத்து விஜய் அண்ணன். அதனால் நாங்கள் எல்லா மக்களும் அவர் கையில் என்ன வச்சுருக்காரு, எந்த காரில் போகிறாரு, என்ன செய்கிறாரு ஒன் பை ஒன்னாக நாங்கள் செக் பண்ணுவோம். அந்த உரிமை எங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷம் தான், செக் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த 2026, 21லேருந்து 26 வரையும் நீங்கள் ஸ்டாலின் ஐயாவை செக் பண்ணிங்களா? ஸ்டாலின் ஐயா குடும்பத்தில் யார் யார் என்னென்ன பண்ணாங்க, எங்கெங்கே போனாங்க, எவ்வளோ சொத்து சேர்த்தாங்கன்னு எல்லாம் செக் பண்ணிங்களா சிஸ்டர்? செக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க நீங்கள், சரி அங்கே அப்போ கேட்டதுனால தான் இப்போயும் கேட்குறீங்க அப்படின்ட்டு மக்களை நம்பிக்குவாங்க. ஆனால் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாமல் இப்போ நீங்கள் பேசாதீங்க, சரிங்களா? இப்போ பேசினாலும் நீங்கள் உங்களை திமுகவோட கைக்கூலின்னு தான் சொல்லுவாங்க. என்ன அதை பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ கீழே போட்டுட்டு ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா சந்தோஷம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை நீங்கள் செய்யலை. இப்போ நான் பேசுனதுக்கு அப்புறமா, இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறமாவது நீங்கள் அதை அப்லோட் பண்ணுங்கள், அந்த வீடியோவை போடுங்க. மக்கள்லாம் பார்த்துப்பாங்க, சரி இந்த அக்கா நேர்மையாக இருக்கிறவங்க தான், பேசுகிறவங்க தான் அப்படின்ட்டு தெரிஞ்சுப்பாங்க, சரிங்களா? அதை வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இதை பற்றி பேசுங்க. இதை பற்றி நீங்கள் யார் எனக்கு என்ன கமெண்ட் கொடுத்தா அது பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் எதுவும் தப்பாக பேசலை, யாரும் மனசை கஷ்டப்படுத்த பண்ணி பேசலை, புரியுதுங்களா? ஆனால் ஒருத்தவங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், எப்படி பேசணும், எப்படி நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ணோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. காசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, பொருளாக கொடுக்குறாங்க, வீடாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு சும்மா இந்த வெளியில் பூஜா தூக்காதீங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி அவங்க பேசின வீடியோவை இந்த வீடியோவுக்கு கீழே அப்ளை பண்ணுறேன், இந்த வீடியோவுக்கு பக்கத்துலேயே போடுறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு நான் பேசுனது தப்பாக கரெக்டானது சொல்லுங்கள். நன்றி, சந்தோஷம்.